இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, சீரகம், 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை கொஞ்சமாக எடுத்து கிரைண்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களால் எந்த அளவுக்கு அதை வந்து கட்டி அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதை சுற்றுறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே விடாமல் நல்லா கட்டியாக அந்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பூரி நல்லா வரும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களால் எவ்வளோ கட்டியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாவை. இது இன்னும் கூட கட்டியாகணுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் இன்னும் நம்ம அதை வந்து ட்ரை ஆக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணியில் வந்து அந்த மாவை போட்டு நல்லா சுற்றி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி வச்சுருங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ட்ரை ஆகிடும். இந்த மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு அதை டைட்டாக சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லா தண்ணியெல்லாம் இழுக்கிற அளவுக்கு அதை நல்லா டைட்டாக சுற்றி ஒரு பாத்திரத்தில் அதை வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா தண்ணியெல்லாம் இழுத்துரும். சப்போஸ் இந்த துணி நனைஞ்சிருச்சு, தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னா இன்னொரு காட்டன் துணியில் கூட நம்ம மாற்றி திரும்பி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் அந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இந்த பூரியை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு காட்டன் துணியில் அதை தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நீங்கள் தட்டி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு தட்டை வரல அப்படின்னா நீங்கள் பூரி சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ப்ரெஸ் பண்ணி போடலாம். ஆனால் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் தட்டி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும் கரண்டியில் ஆயிலுக்குள்ளே. அப்போ தான் அந்த பூரி நல்லா எழும்பி வரும். இந்த மாதிரி எழும்பினதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் வேக விட்டுட்டு எடுத்துடலாம். பூரி மேலே இந்த மாதிரி பொரியாக வரணுங்க. அப்போ தான் நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் அரைச்சிருக்குன்னு அர்த்தம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பொரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப மாவை மழைன்னு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரியாக வராது. அதே மாதிரி தண்ணி இருந்தாலும் பூரி எழும்பாது. மாவு டைட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு டேஸ்டியான அரிசி பூரி வந்து ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
இது ரொம்ப நேரம் அழுந்தவும் அழுந்தாது, டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அரிசி பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு.